வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இது நீங்கள் ரோஸ் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு கிரேவி பிடிக்குன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக செஞ்சுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. எள்ளு உங்கள்கிட்ட இல்லைனா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கிரேவிக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் இதை வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக சோம்பு, 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பீஸ் கிட்டே இருக்குது. அதை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள் கிட்ட அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இஞ்சி வந்து ஸ்டாக் இல்லை, அதனால தான் நான் விழுது சேர்க்குறேன். ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான இஞ்சி இருக்குன்னா அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதுதான் வந்து இந்த கிரேவிக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதோட பச்சை வாசனை போனதும் அடுத்ததாக நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளியை சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கன் அப்படியே வேக விடுங்க. சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நம்ம அடுத்ததாக மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த சிக்கனில் வந்து நல்ல ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு 15 நிமிஷம் கிட்ட நம்ம அப்படியே வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து ஒரு 70% கிட்ட வெந்திருக்கு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே மிதக்குது பார்த்திங்களா. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம பெரட்டி விடும்போது தான் அந்த ரோஸ்ட் பதம் வரும். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் முன்னே நீங்கள் வந்து இந்த பெப்பர் சிக்கனை இறக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சு சிக்கன் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அந்த ஈரப்பதம்லாம் போய் அந்த சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நான் வந்து ஒரு அரை எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கல இல்லையா. ஸோ புளிப்புக்காக கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறு சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் தயார். சாம்பார் சாதம் இல்லைனா ரசம் சாதம் கூட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு ரசத்து கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.